வணக்கம். ஒளி நிவாரணி நண்பர்களே! நான் உங்க மகராஜ் சூர்யா. இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, விவேக் சாரோட ஃபேமஸ் டயலாக் 90ஸ் கிட்ஸு, 80ஸ் கிட்ஸுக்குலாம், ஏர்லி 2கே கிட்ஸுக்குலாமே தெரியும். "எப்படி இருந்தேன்னா, இப்படி ஆயிட்டேன்." அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் டயலாக் அது. இந்த மாதிரி இன்னைக்கு தமிழ் சினிமாவ ரூல் பண்ணிட்டு இருந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அவங்க கேரியர் பாத்த ஸ்டார்ட் பண்ண போம்போது வேற ஒண்ணு எதிர்பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா, அவங்க தங்கத்த எதிர்பார்த்து வரும்போது, அவங்களுக்கு வைரம் கிடைச்சிருக்கும். ஸோ, சில பேர் வைரத்த எதிர்பார்த்திருப்பாங்க. தங்கம் கிடைச்சிருக்கும், வெள்ளி கிடைச்சிருக்கும். ஸோ, கிடைச்சத யூஸ் பண்ணி, எக்யூப் பண்ணி, லைஃப்ல எப்படி மிகப்பெரிய ஒரு ஒரு சினிமாவையே கைக்குள்ள கொண்டு வந்த ஒரு சில ரோல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆளுமைகள பத்தி பார்க்க போறோம். நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். நம்பர் 1 அவர பத்தி பேசுறதே நம்பர் 1 பல வருஷங்களா இருக்காது. 40, 50 வருஷத்துக்கு மேல குதிரை அவர் சொல்ற மாரியே ஓடுது, ஓடுது, ஓடிட்டே இருக்கு. ஸோ, அந்த கால ஆடியோலான்ஸ்ல பேசியிருப்பாப்படி. ஸோ, அதே மாதிரி தான் அவருடைய ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ண போம்போது வில்லனா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவரு வந்ததும் வில்லன் ரோல் மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ண தான் வந்தாரு. வந்தவரோட ரூட் மெல்ல மாறி சேனலைஸ் ஆகி அப்படியே ஒரு பியூர் ஹீரோ மெட்டீரியலா சேஞ்ச் ஆனாரு. ஸோ, பிகினிங் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய தப்பு தாளங்கள், முள்ளும் மலரும். முள்ளும் மலரும்லயே அவர் ஹீரோவா இருந்தாலுமே அவர் ஹீரோயிசத்தோட கலந்த ஒரு வில்லனிசம், ஈகோ, ஹெட் வெயிட் இதெல்லாம் உள்ள ஒரு ஆளா தான் காட்டியிருப்பாங்க. ஜானி படமும் அப்படிதான் இருக்கும். ஸோ, அதுலயும் பார்த்தீங்கன்னா 2 ரஜினி சார். ஒரு ரஜினி நெகட்டிவ் ஷேட், ஒரு ரஜினி பாசிட்டிவ் சைட். ஸோ, இந்த மாரி அவர கஷ்டப்பட்டு ஹீரோ ஆக்குனாங்க. ஸோ, ரூட் மாறி ஹீரோ ஆயிட்டாரு. ஆனா, அவரு வீம்பு பண்ணி நான் வில்லனா பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் அவர் ஸ்டபர்னா இல்லாம, அவர் கேரியர் பாத் எதுவா அது மாறுச்சோ அத மாத்திக்கிட்டு, தன்னை மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு உட்கார வச்சு, அதே இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னமும் பல 1000 வருஷத்துக்கு அவருடைய நேம் அதே இடத்துல தான் இருக்கும். அந்த ரேஞ்சுக்கு ஈக்குவலா யாருமே போ முடியாது. பிளாக் அண்ட் ஒயிட், அதுக்கப்புறமா நார்மல் கலர், அனிமேஷன்ஸ் இப்படி எல்லாத்துலயுமே கலந்து கட்டி, இன்னைக்கு ஒரு யங் டீம்ஸோட, புது நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸோட கைகோர்த்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சின்ன இளைஞர் தான் ரஜினி அவர்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது வேற யாரு? உலகநாயகன் தான். ஸோ, கமலஹாசன் அவர்கள். ஸோ, மிகப்பெரிய நட்சத்திரமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவரும். எந்த டவுட்டும் இல்ல. ஆனா, அவர் கேரியர தொடங்குனது ஒரு டைரக்டர் ஆகணும்னு தான் சினிமால காலடி எடுத்து வச்சாரு. விஜய் அவார்ட்ஸ்ல ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, ஷங்கர் சாருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது, சிவாஜி விருது குடுப்பாங்க. விருது ஃபங்ஷன்ல கமல் சார் பேசுவாரு விஜய் அவார்ட்ஸ்ல. இந்த மாதிரி நான் சங்கர் சார் மாரி டைரக்டர் ஆகணும்னு வந்தேன். ஆனா ரூட் மாரி இப்படி நட்சத்திரமா மாறிட்டேன்னு சொல்லுவாரு. அவருடைய டைரக்ஷன் ஸ்டஃப் என்னங்கிறத நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. அவரு கதை எழுதின படங்கள், தேவர் மகன், அவர் டைரக்ட் பண்ண விருமாண்டிலாம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அதுக்கெல்லாம். ஸோ, அந்த அளவுக்கு ஒரு நல்ல உன்னதமான படைப்பாளி தான் கமலஹாசன் சார். ஆனா வீம்பா, விடாப்பிடியா இல்லாம, அவருக்கு எந்த ரூட் கிளிக் ஆச்சோ, அத புடிச்சுட்டு மிகப்பெரிய நட்சத்திரமா உயர்ந்து, அதுக்கப்புறமாவும் டைரக்ட் பண்ணி அவருடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன அவர் எதுக்கு வந்தாரோ, அத பண்ணி சினிமால செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டாரு. அடுத்து நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா, நான் கமல் சார பத்தி பேசும்போதே அவர பத்தி நான் ஹிண்ட் குடுத்துட்டேன். டைரக்டர் ஷங்கர் சார். ஸோ, டைரக்டர் ஷங்கர் அவர்கள். கேரியர ஆக்டரா வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாரு. ஆனா, அவர் கையில ஃபர்ஸ்ட்டு விழுந்தது ஒரு பேப்பரும், ஒரு பேடும். ஸோ, விஜய் அவர்களுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கிட்ட அவரு அசிஸ்டன்ட்டா ஜாயின் பண்ணது டயலாக் அசிஸ்டன்ட் ரைட்டருக்கு தான். ஸோ, அப்படி உள்ள வந்தவரு, திருப்பியும் வம்படியா ஆக்டிங்லாமே நிறையா சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் காமெடி ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்த டைம்ல. ஜனகராஜோடலாம் நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் YouTubeல அவைலபிளா இருக்கும். ஆனா, அதெல்லாம் அவருக்கு ஒண்ணும் ஒர்க் ஆகல. ஸோ, இப்படி இருந்த சூழல்ல நேர் நேர் தேமான்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. கோபிநாத் அவர்களுடைய விஜய் டிவி கோபிநாத் அவர்களுடைய புக்கு. ஸோ, கலெக்ஷன் ஆஃப் இன்டர்வியூஸ் அதில சொல்லியிருப்பாரு. நான் நெனச்சது தான் நடக்கணும்னு சினிமால நான் அடம்புடிச்சிருந்தேன்னா, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது.
எது கிடைச்சதோ அத நான் ஸ்பெசிஃபை பண்ணி என்ன நான் எக்யூப் பண்ணிட்டேன்னு சொல்லி சங்கர் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் வந்து ஒரு கிளியர் கட்டான விஷன். ஸோ டைரக்ஷன்ல வந்து அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு. ஸோ ஒரு படங்களே எக்ஸாம்பிள். அவர் நடிக்கணும்னு வந்தாரு. ஸோ நடிப்புல வந்து அவருடைய கேரக்டர்ஸ உயிர் வாழ வச்சாரு. ஸோ அந்நியன், இந்தியன், ஜென்டில்மேன் எல்லா படத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவருடைய நடிப்பு அரக்கத்தனமா இருக்கும். ஸோ அவர் நடிப்பு மீன்ஸ் அவருடைய அவர் எழுதின கதாபாத்திரங்களோட நடிப்பு. அந்நியன்லாம் பார்த்தா இப்போ வரைக்கும் மெஸ்மரைசிங்கா இருக்கு. ஸோ ரஜினி அவர்களே நெறையா இன்டர்வியூல சொல்லியிருக்கார். "சங்கர் நடிச்சிருந்தா நம்மலாம் தாங்கியிருப்போமான்னே தெரியாது. ஹி இஸ் அன் பிரில்லியன்ட் ஆக்டர்ன்னு" சொல்லி ரஜினி சாரே சர்டிஃபிகேட் குடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்த சங்கர் சார் ரூட்ட மாத்தி கடச்ச சைக்கிள்ல ஏறி உட்காந்தனால தான் இவ்வளோ பெரிய இமயமலை உயரத்துக்கு போக முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள். அவர பத்தி பேசணும்னா ரொம்ப எமோஷனலான இது அது. ஸோ ரொம்ப டீப்பா போகல நானு. ஏன்னா பர்சனலா அவர பத்தி பேசினாலே என்னால அந்த ஒரு நாளையே வந்து கடக்க முடியாது. ஸோ அவருடைய நினைவுகள் அந்த மாதிரி எனக்கும் அவருடைய படைப்புகளுக்கும். ஸோ அவர் வந்து ஆரம்பத்தில பாலுமகேந்திரா அவர்கள்ட்ட வந்து உதவி இயக்குனரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களும், நா. முத்துக்குமாரும் தான் ஒண்ணா வேலை பார்த்த அசிஸ்டன்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு. நா. முத்துக்குமார் அவர்கள் வந்து வாழ்க்கைய கனவோட வந்தது வந்து டைரக்டர் ஆகணும்னு தான். ஆனா ரூட் மாத்தி அறிவுமதி அவர்கள் ஒரு அறிமுகம் நெறையா வாசிச்சு, அந்த மாரி நெறைய தேடல்கள் மூலமா, அவர் டைரக்டர் மெட்டீரியல் கிடையாது. லிரிக் ரைட்டர் தாங்கிறத அவர அப்சர்வ் பண்ணி, அவரு பாலுமகேந்திரா கிட்ட சொல்லிட்டு வெளிய போயிட்டாரு. ஸோ, அப்போ வந்து பாலுமகேந்திரா அவர்கள் திட்டியிருக்காரு. "லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்னு சொல்லி அவனே சொல்றான் முத்துக்குமார். ஏன் இப்படி பண்ணான்னு தெர்ல" அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்ல வந்து அந்த டைம்ல வந்து மத்த அசிஸ்டன்ட்ஸ் கிட்டலாம் முத்துக்குமார பத்தி சொல்லியிருக்காரு. ஆனா, அதனுடைய விளைவு தான் வந்து வாலி, வைரமுத்து அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மோனோபொலி கிட்டருந்து தமிழ் சினிமா கொஞ்சம் விடுபட்டு, ஸோ இளைஞர்கள் கையில பிரிச்சு குடுக்கலாம். அந்த ட்ரெண்ட உருவாக்குன ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டதே முத்துக்குமார் அவர்கள் தான். ஸோ அது வந்து மிகப்பெரிய பாலிடிக்ஸ் அது. ஸோ அந்த பாலிடிக்ஸ வந்து ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணது நா. முத்துக்குமார் அவர்களுடைய அந்த எடுத்த அவருடைய டைரக்டரா வந்து லிரிக் ரைட்டரா மாறணும்னு நெனச்சு எடுத்த அந்த முடிவு தான். அடுத்து நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா, வெற்றிமாறன் அவர்கள். இவருடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமானது. வாழ்க்கையில நெறைய ட்ரை பண்ணியிருக்காரு. என்னென்னமோ பண்ணணும்னு சொல்லி. ஸோ அப்படி ரொம்ப சீரியஸா ட்ரை பண்ணது கிரிக்கெட்டர் ஆகணும்னு. ஸோ பேட்ட தூக்கிட்டு நெறையா பக்கம் ட்ரெய்னிங்லாம் போயிருக்காரு. அவர் பஸ்ஸில எங்கேயோ போயிட்டுருக்க போம்போது அந்த கிரிக்கெட் கிட் எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அத பத்தி மைல்ஸ் டூ கோல கூட எழுதியிருப்பாரு. அந்த கிரிக்கெட் கிட் வந்து மிஸ் ஆயி எங்கேயோ போயிரும். ஸோ அவருடைய கனவு வந்து அதோடயே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் சினிமா மேல ஆர்வம் வந்து சின்னதுலேருந்து அவங்க அம்மா வந்து ரைட்டரு. ஸோ அவருக்கு வாசிக்கக்கூடிய பழக்கம் சின்னதுலேருந்தே இருந்துச்சு. ஸோ அது மூலமா அவருக்கு இலக்கியங்கள் கொஞ்சம் பரிச்சயம் இருந்தனால, ஸோ சின்னதிலேயே ப்ளஸ் அழியாத கோலங்கள் படங்கள் எல்லாமே வந்து நெறையா பார்த்துருக்காரு அவரு. அந்த மாதிரியான வித்தியாசமான படங்கள். ஸோ இந்த திங்கிங்ல இருந்தனால வந்து வெற்றிமாறன் அவர்களுடைய கவனம் வந்து சினிமாக்கு மேல மாறுச்சு. ஸோ அது தனுஷ் அவர்களோட அறிமுகமாகி பொல்லாதவன், ஆடுகளம், ஸோ ஏகப்பட்ட நல்ல நல்ல படைப்புகள், தமிழ் சினிமால தேங்கி போய் இருக்கிற இலக்கிய நாவல்கள், சிறுகதைகள எடுத்து ஸோ தூசு தட்டி நல்ல நல்ல படைப்புகளா இப்போ உருமாத்திக்கிட்டு இருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். ஸோ அவருடைய வாழ்க்கை ஸ்டேடியத்தில இருக்கணும்னு பார்த்தா, இப்பவும் ஸ்டேடியத்தில தான் இருக்கு. ஆனா கிரிக்கெட் ஸ்டேடியம் இல்ல. ஸோ ஷூட்டிங், டப்பிங் ஸ்டுடியோ அந்த மாரி ஒரு சேனல்ல வந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். அடுத்து நம்ம பார்க்க போற ஆளுமை யாருன்னு பார்த்தா, இயக்குனர் இமயம் நம்மள விட்டு இப்ப பிரிஞ்ச பாரதிராஜா அவர்கள். அவருடைய ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ணி சென்னை பக்கம் வந்தவர் வந்து நடிகனாகணும்னு தான் வந்தாரு. ஆனா, அவருக்கான ரூட் அது அமையல. ஸோ டைரக்டரா தான் வந்து டைரக்டரா உருமாறிட்டாரு. ஸோ வேற வழி இல்லாம சினிமால ஏதோ ஒரு வகையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எடுத்த படங்கள்லாம் வந்து 16 வயது நிலை, முதல் மரியாதை, வேதம் புதிது, இன்னும் எல்லாமே சொல்லலாம். சிகப்பு ரோஜாக்கள். ஸோ ஆக்டிங் சென்ஸ்ல வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு படைப்புகள் பண்ணவரு, ஒரு டைரக்ஷன் சென்ஸ்ல வந்து வந்து ஒரு எக்யூப் ஆயி ஒருத்தங்க என்னென்ன பண்ணணுமோ, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டஃப்டுல தன்னைய நடிகனா நிரூபிக்கணும்னு வந்தவரு. ஸோ ஒரு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு அவருடைய படைப்புகள் மூலமா. ஸோ சினிமாவ மாத்துன பெருமையே வந்து பாரதிராஜா சாருக்கு தான் சேரும்.
ஸோ நடிகனா வரணும்னு ஆசைப்பட்டவரு, வாழ்க்கை வந்து டைரக்ஷனா மாறுனனால, நம்மள மாரி ஆட்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ சினிமாக்குள்ள வரணும்னு நெனைக்கிற ஃபிலிம் ஸ்டூடண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டட் அவர் படங்கள்லாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். அவர்கள் வந்து அவர் நடிகனா வரணும்னு தான் வந்து டைரக்டரே ஆனாரு. மியூசிக் டைரக்டர் ஆனாரு, புரொடியூசர் ஆனாரு. ஸோ அவர் வந்து வந்த ரூட் வந்து ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி வந்தாரு. அவருடைய பிகினிங் ஸ்டேஜ் நியூ அன்பியார் உயிரே அந்த டைம்லலாம் அவர் பண்ண படங்கள்லாம் வந்து பெருசா ஒண்ணும் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அவர வந்து இப்போ இருக்கிற எஸ்.ஜே. சூர்யாவ வந்து அப்போ கொண்டாடல யாரும். நடிகனா யாருமே ஒத்துக்கல அவர. ஆனாலும் விடாப்பிடியா போராடி ஒரு 7 வருஷம் பிரேக் எடுத்து, இசை படத்துக்கு ஒர்க் பண்ணி, இசைங்கிற ஒரு மாபெரும் ஒரு படைப்பு பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து இறைவி, லைனா அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து அவர் வாழ்க்கை இப்போ டேக் ஆஃப் ஆகி வேற லெவல்ல போயிட்டுருக்கு. கில்லர்னு ஒரு படம் வேற வரப்போகுது. அது கொஞ்சம் கில்மாவா பண்ணியிருக்காரா அவர் ஸ்டைல்ல, இல்ல எந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு தெரில. படம் வந்தா தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பீப்பிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ட்ரீம்ஸோட வந்து ஆனா பிடிச்ச ஃபீல்டுலயே வேற சில வேலைகள் எடுத்து பண்ணி மிகப்பெரிய எண்ணி பார்க்க முடியாத உயரங்களுக்கு போனவங்க வந்து இது நான் சொன்னதுல கொஞ்சம் பேர். நெறைய பேர் இருக்காங்க. இளவரசி சாரும் அதே மாதிரி தான் கேமராமேனா தான் ஃபுல்லா சர்வே ஆகணும்னு வந்தாரு. பட் வந்து பாதியில ரூட்ட மாத்தி ஆக்டிங்குள்ள வந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி நெறையா இருக்கு. பாலாஜி சக்திவேல் சார் இப்போ டைரக்ட் பண்றதுல ஆக்டிங்குள்ள வந்துட்டாரு. ஸோ சில நேரங்கள்ல வந்து சினிமா ஒரு புது வழிய காட்டும். அத கைப்பிடிச்சு போனா அது பின்னாடியே அது நல்லா அழகா கூட்டிட்டு போகும். ஸோ இந்த சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த சேனல் வலி நிவாரணிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க.